இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா கேமரா அண்ட் லைட்ஸ் ரெண்டல் ஃபார் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சார் சிக்கன் ரெடி பண்ணுறேன் சார். சிக்கன் கிரேவி, கடலை எண்ணெய், 2 கிலோ கறி, 4 லிட்டர் எண்ணெய், சோம்பு பட்டை கிராம்போட பவுட்ரு சார் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறது, அது ஒரு 2 ஸ்பூனு. நூறு கிராம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, இஞ்சியை அதையும் சேர்த்து போட்டு அடிக்கணும். 2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ வெங்காயம் சார். இது வீட்டில் நம்ம கிரேவி வர்றதுக்காக நம்ம ஒரு மெத்தடில் பண்ணுவோம். வீட்டில் இருக்கவங்க வெங்காயம் அதிகமாக மசாலா சேர்க்க மாட்டாங்க. தக்காளி ஒரு 1/4 கிலோ, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கு ஏற்ப போடணும். நல்லா வதங்கி லைட்டாக உப்பு போட்டால் வதங்கிங்க சார். வதங்கட்டுங்க. சிக்கனை போடுறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி சிக்கனை போடுறோம். துணி அதை போட்டு பரட்டுக்கோ. மதுரைக்காரங்க இப்படிதான் மட்டனையும் வதக்குவாங்க. இது போட்டு தான் கிரேவி ஆகும். அது கறி வந்துடும். இந்த கறி 5 கிலோன்றனால ஏன்னா இதுவே ருசி கூட கொடுக்கும். அதில் சத்தே பிடிக்காது, சலசலன்னு இருக்கும் கறி. இது கொழுப்பு பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா, கறி தண்ணி அப்படியே இந்த கறியாக இருக்குங்க. மாவு கலரில் இருக்கும், மாவு தண்ணி மாரி. இதிலே பாதி வந்துடும் உங்களுக்கு. இந்த ட்ரை பண்ணுறதுலே பாதி வந்துடும் உங்களுக்கு. சார் கறி மசாலா பொடி போடுறேன் சார். 50 கிராம் அளவு போடணும் சார். கசகசா, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சி, பிரிஞ்சி இலை, ஜாதிக்காய் அரைக்கிறது பவுடர் லேசாக பொன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி. மல்லிப்பொடி ஒரு 50 கிராம் சார். 50 கிராம் மிளகாப்பொடி போட்டுருங்க. தண்ணி ஒரு 1 லிட்டர் அளவு.
வதக்க அந்த பொடியோட வாடையில் மாறும். இன்னும் ட்ரையாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. களி தேங்காய் மசாலா போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டு இறக்கி விடணும்.